சார் நேற்று வந்து சமூக வலைதளத்தில் வந்து ஒரு காணொளி ரொம்பவே வைரலாக போயிட்டு இருந்தது. அதில் வந்து ஒருத்தர் வந்து உங்களை பற்றியும் அமைச்சர் வன்னியரசை பற்றியும் பேசியிருந்தாரு. முதல்ல பாட்டை கொடுத்தது வந்து சங்கத்தமிழன் என் துறை தான். சங்கத்தமிழர் இந்த அண்ணனுடைய போட்டாவை எழுச்சி தமிழ் போட்டாவை கும்பிடுறாரு, வணக்கம் அப்படின்னு சொல்றாரு சாமின்னு. அப்புறம் நம்ம பசங்களாம் நல்லா அறிவு சார்ந்து படிச்சு மேல வந்துட்டு இருக்காங்க. அது அவனுக்கு பிடிக்கல. ஒரு பரப்பையா மேல வரானா அப்படின்னு சொல்லி அடிக்கிறானுங்க, விட்டுறானுங்க. படிச்சுட்டானே. இப்ப என்ன இந்த 7 அமைச்சர் கொடுத்தத கடவுளே ஏன் சொல்லுங்க விட மாட்டேங்கிறாங்கப்பா. அந்த பஸ்ல வந்து ஏலாம் வரையெல்லாம் உட்காந்து நாங்க போகணுமா அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. இப்போ வந்து அண்ணா வன்னியரசு தான் வந்து பஸ் விட்டுருக்காரு. நம்ம அமைச்சர் வன்னியரசு பாக்குறோம். முதல்ல குரல் கொடுக்கிறது சங்கத்தமிழன் சாமி தான் அப்படின்னு சொன்னாரு. அது நம்ம தலைவருடைய கொள்கையில நம்ம களமாடுறோம், நம்மளாவா செய்யறோம். தலைவர்கிட்ட படிச்சனால நம்ம அதை செய்யறோம். சங்கத்தமிழன் தான் முதல் குரல் கொடுக்காரு. இதுல கொடுக்காரு. நீ கொடுக்கறது என்ன? நான் வெக்கப்படுதேன், குனியுதேன், என் பிள்ளைகள் கஷ்டப்படுதேன்னு. ஏன்னா இப்ப தலைவர் வந்து இப்ப இடைநீக்கம் செய்த பிறகுதான் இப்ப நம்ம ஒரு பேசும் பொருளாக இருக்கிறோம். நம்மளை யாரும் நம்மளை தவிர நம்ம யாருக்குமே தெரியாது. நம்ம சில நடைமுறை சிக்கல், சில உள்ள பேசுற கருத்துக்களை வெளியே பேசிவிட்டாய். அது மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல வந்து அவர் நம்ம மேல நடவடிக்கை எடுக்கலாம். அது தலைமைக்கான பண்பு. தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு ஆக்சுவலா ஆகஸ்ட் 17 என்பது தலைவருடைய பிறந்த நாள். தமிழர் எழுச்சி நாள்னு நாங்கள் கொண்டாடுகிறோம். அப்ப அந்த நாளில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்பது நமது ஆசை. அப்ப தலைவர் நிச்சயமாக இதற்கான வழி செய்வார் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா பல பேருக்கு போன் பண்ணுவேன், நான் அது பெருசா எடுக்கல. திமுகவும் டிவிக்கே கூட இணையலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாரு. ஆனா நீங்க பாருங்க, வருங்காலத்தில் நடந்தாலும் நடக்கும். அது எப்படி? இங்கேயும் போவீங்க அங்கேயும் போவீங்களா? அங்க ஒரு காடு இங்க ஒரு காடு. நிறைய முறை சத்தம் போட்டுக்காருனே. நான் சும்மா அதுக்காக மறைச்சலம் பேசக்கூடாது. என்னப்பா உனக்கு திமுக அடிக்கிறது உன் வேலையா இருக்கு, கூட்டணியை உடைக்காம ஒரு நாள் சொன்ன திமுக கூட்டணியை உடைக்காம விட மாட்டவருக்கு அப்படின்னாரு. மரம் வாங்கி வந்திருக்காலும் கேட்டாரு. அப்ப நான் விவாதம்லாம் பண்ணியிருக்கிறேன் அவர்கிட்ட. சில பேர் கேட்குற யார் அந்த கருப்பாடு சொல்லுங்க. அப்புறம் அதெல்லாம் இல்லை, யாரோ ஒரு கருப்பாடு என்னை வந்து இப்படி போட்டு விட்டுருச்சு. ரைட்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற வந்து உண்மையிலேயே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? எப்படி ஒரு நடவடிக்கை எடுப்பார் தலைவர்? இப்போ நான் பேசுனேன்ல பிரதர், உண்மையை சொல்கிறேன். நான் பேசுனேன்ல பேச்சுக்க. ஆமாம், நிறையா பேச்சு நான் பேசுனேன். திமுக எதிர்த்து பேசினேன், சில கருப்பாடுகளை பற்றி பேசினேன். இது எல்லாமே தலைவர் சொல்லி தான் பேசுகிறாரு சங்கத்தமிழர். இப்போ நீங்கள் எல்லா சேனல்லையுமே இந்த கருப்பாடுன்னு பேசிட்டே இருக்கீங்க சார். யார் தான் அந்த கருப்பாடு? அதை எப்போ நீங்கள் வெளியே சொல்லுவீங்க? நிறைய பேர் என்ன கேட்குறாங்க பிரதர், யார் அந்த கருப்பாடு? த ஃபயர் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல திரு சங்கத்தமிழன் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் நேற்று வந்து சமூக வலைதளத்தில் வந்து ஒரு காணொளி ரொம்பவே வைரலாக போயிட்டு இருந்தது. அதில் வந்து ஒருத்தர் வந்து உங்களை பற்றியும் அமைச்சர் வன்னியரசை பற்றியும் பேசியிருந்தாரு. அதில் உங்களை பற்றி சொல்லும்போது சங்கத்தமிழன் அவர்களை வந்து கட்சியிலேருந்து இடைநீக்கம் பண்ணது வந்து தவறு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்கள் அந்த காணொலியை பார்த்தீங்களா சார்? சார் அது யாருன்னு கூட தெரியல. நான் முதலில் வந்து அந்த தோழருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம அவர்கிட்ட நேரடியாக பழகலை. நம்ம ஒரு பக்கத்துக்கு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவர் ஒரு காரில் போய்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு தம்பி அவர்கிட்ட போய் எதை கேட்குறாரு. அவர் கேட்கும் பொழுது நம்மளை பற்றி பேசுகிறாங்க. சரிங்களா, அது வைரலாக போயிருந்துச்சு. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட தம்பி எனக்கு அனுப்பியிருந்தார். அப்போ நான் அவர்கிட்ட என்னென்னு விசாரிக்கும் பொழுது ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுறவர், அவர் பேர் பாக்கியராஜ், அவர் தாங்க அவர்கிட்ட போய் அந்த இன்டர்வியூ எடுத்த மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. பேசிக்கொண்டே இருக்கும்போது அந்த தம்பியை என் நம்பருக்கு வந்தார். ஓகே சார். வந்து சில விஷயங்கள்லாம் சொன்னார். இப்போ அது என்னன்றத நம்ம நேரடியாகவே கேட்போம். இப்போ அந்த பாக்கியராஜுக்கு நான் அடிக்கிறேன், அடிச்சுட்டு என்ன அப்படின்னு கேட்போம். என்ன கருத்திற்காக அவர்கள் பேசினார்கள், என்ன ஏது அப்படின்றத இப்போ நேரடியாக நம்ம அவரிடம் ஃபோன் செய்து நம்ம விசாரிப்போம். அது வந்து நோக்கம் வந்து நமக்கு ஒருத்தர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார் அதனால் அதை நம்ம பேசுகிறோம் அப்படின்ற நோக்கம் அல்ல. அவர் ஒரு பெரிய அரசியலும் பேசுகிறார், ஒரு நேர்மையான அரசியல் பேசுகிறார். முல்லா நீங்களும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். நம்ம மற்ற சமூகத்தோட சண்டை போடக்கூடாது, ரொம்ப நேர்மையாக உழைக்க வேண்டும், நம்மளுடைய உரிமைகளை கேட்க வேண்டும், படிக்கணும் அப்படிலாம் சொல்கிறாரு. அப்போ அது என்னன்றதை நம்ம கேட்போம். அவர் நம்பருக்கு தெரியாது. இதுதான் அந்த பேட்டி எடுத்தார்ல, ஆமாம், அவர்கிட்ட நம்ம என்னன்றதை விசாரிப்போம். ஏன்னா இது மாதிரி நல்ல செய்திகளை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகிறது நம்மளுடைய கடமை. வணக்கம் தம்பி பாக்கியராஜ் அவர்களே. பாக்கியராஜ் அவர்களே, நேற்று நான் வந்து நீங்கள் போய் யாரையோ ஒருத்தர் சந்திக்கிறீங்க, சந்திச்சு அவர் ஏதோ ஒன்று பேசுகிறார். அவர் யார்? அவர்
அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுண்ணே. அவர் வந்து ஒரு டிரைவரா இருக்காரு. சரி, நான் வந்து பாண்டியில என்னுடைய ஆட்டோ வந்து தொடச்சிட்டு இருந்தேன். ஓகே, நீங்க ஆட்டோ ஓட்டுறீங்க அப்படிதானே தம்பி? ஆமா ஆமா ஆமாண்ணா. உங்க பேர் பாக்கியராஜ் தானே? பாக்கியராஜ்? ஆனா வீர பாக்கியராஜ். வீர பாக்கியராஜ். சொல்லுங்க இப்ப. ஆனா நான் வண்டி தொடச்சிட்டு இருந்தேன். அவர் வந்தாரு. வந்து தலைவர் சினிமா போட்டா வந்து செட்டு கும்பிட்டாங்க சாமின்னு சொல்லி. செட்டு கும்பிட்டு அதாவது உங்க கார்ல உங்க ஆட்டோல இருந்த அண்ணனுடைய போட்டாவை, எழுச்சி தமிழ் போட்டாவை கும்பிடுறாரு, வணக்கம் அப்படின்னு சொல்றாரு சாமின்னு. அப்புறம் ஆமாண்ணா ஆமாண்ணா சாமி அப்படின்னு சொல்லி கும்பிட்டாரு. கும்பிட்டுட்டு எந்த பிரச்சனையாலும் தங்கத்தமிழ் வராரு எங்களுக்கு மக்களுக்கு இந்த தெருல பாக்குறேன் அவங்க தெருல காட்டுறாரு. முதல்ல ஆல்ரெடி நான் உட்கார்றது முன்னாடியே வந்து சொன்னாரு. அதெல்லாம் என்ன சொல்லுங்க சொல்லலாம். அப்படி பேசிட்டு நான் செல்ல வந்து வீடியோ ரெக்கார்ட்ல போட்டு பாக்கெட்ல போட்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணேன். இதுவா இருந்தாலும் தங்கத்தமிழ் தான் வராரு அப்படின்னு அவர் சொன்னாரு. நான் என்ன சொன்னேன், சொல்லுங்க அப்புறம் என்ன பிரச்சனை, நான் நல்லா படிக்கிறேன்னு சொல்லி தேவேந்திர செல்லத்துறை அவர்களை வந்து வாயில வெட்டிட்டாங்க. நம்ம பசங்க எல்லாம் நல்லா அறிவு சார்ந்து படிச்சு மேல வந்துட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு பிடிக்கல. ஒரு பரப்பையும் மேல வரானா அப்படின்னு சொல்லி அடிக்கிறானுங்க, விட்டுறானுங்க. ஆனா நம்ம ஆளுங்க வந்து நிறைய பேரு வக்கீலா இருக்காங்க, யாரும் அது வந்து கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. இதுவா இருந்தாலும் சங்கத்தமிழ் தான் வந்து பேசுறாரு சாமி அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு, பஸ்ஸே விட மாட்டேங்கிறாங்கப்பா, அந்த பஸ்ல வந்து நீயெல்லாம் வரையெல்லாம் உட்காந்து நாங்க போகணுமா அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. இப்போ வந்து அண்ணா வன்னியரசு தான் வந்து பஸ் விட்டுருக்காரு. நம்ம அமைச்சர் வன்னியரசு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் தான் அவருடைய இதுலதான் பஸ் வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேசுனாரு. என்னால வந்து செகண்ட் வந்து கண்ணீர் குழியே வந்துருச்சுனே. அவரு இப்படி ரொம்ப ரொம்ப வேக வச்சாருங்க, பயங்கரமா பேசுறாரு. இல்ல நாங்களும் பார்த்தோம், அது வைரலாகவும் போயிருக்கு, நிறைய பேஸ்புக் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. அவர் பேரு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் பேரு என்ன ஊரு? அவர் பேர்லாம் எனக்கு தெரியாது. அவர் வந்து திருநெல்வேலி பக்கத்துலன்னு சொன்னாரு. சரி, ஆனா இந்த நேரத்துல வந்து பாக்கியராஜை நான் பாராட்டுறேன். எப்படின்னா, இப்ப நம்மளுக்கு சப்போர்ட்டா பேசினார்ன்ற இல்ல, அந்த உணர்வோடு வந்து அவர் வந்து புரட்சியார் அம்பேத்கருடைய தொடர்ச்சியா இருக்கிற எழுச்சி தமிழை வணங்குறாரு. வணங்கிய பிறகு நீங்க அவரை பேட்டி எடுத்து போறீங்க உங்க பேஸ்புக்ல, அப்புறம் எனக்கு அனுப்பியிருக்கிறீங்க. அப்ப அது வந்து உங்களை நாங்கள் ரொம்ப பாராட்டுறோம் அந்த நேரத்துல. அந்த நேரத்துல வந்து கவின் ஆணவ படுகொலை சாதிய வர்மமும் சட்டத்தின் தேவையும் புத்தகத்தை படிச்சுட்டு. ஓ, அந்த புத்தகத்தை நீங்க படிக்கிறீங்க பாருங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் அவர் தலைவருடைய புத்தகத்தை படிச்சு இருந்திருக்காரு. நான் படிச்சுட்டு அப்புறம் வண்டியை துடைக்கிறேன். அப்புறமே அப்ப வந்து யதார்த்தமா சொல்லிட்டு உள்ளாரு, அண்ணா என்ன இன்னொரு மாதிரி சொல்லுங்க, அது என்ன சொல்லுங்கன்ட்டு எல்லாம் ஆன் பண்ணிட்டு அவருக்கு தெரியாமே எடுத்தேன். அவர் வந்து தலைவர் திரும்ப வந்து உடனே வந்து பாக்குறாரு. ஆனா அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு நம்ம மக்கள் வந்து அவர் வந்து விட மாட்டேங்கிறாங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியல. அவர் பாக்குறாரு, உடனே வராரு பாதிக்கப்பட்ட மக்களை பாக்குறதுக்கு. அதே மாதிரி எளிய மக்கள் வந்து சீக்கிரமா தெரிஞ்சுது. எல்லாமே இன்னைக்கு வந்து எல்லா கையிலயும் மொபைல் இருக்குது, யூடியூப்ல பாக்குறோம். முதல்ல குரல் கொடுக்கிறது சங்கத்தமிழன் சாமி தான் அப்படின்னு சொன்னாரு. அது நம்ம தலைவருடைய கொள்கையில நம்ம களமாடுறோம், நம்மளாவா செய்யறோம். தலைவர்கிட்ட படிச்சனால நம்ம அதை செய்யறோம். இப்ப நீங்க அந்த தலைவருடைய புத்தகத்தை படிச்சனால அவர் உங்களை வந்து சந்திக்கிறாரு. எல்லாத்துக்கும் காரணம் தலைவர் தானே. ஆமா, நான் வண்டியில உட்காந்து இந்த புத்தகத்தை படிக்கிறேன். என்ன பார்த்தோம்னா கவின் ஆணவ படுகொலை சாதிய வன்மமும் சட்டத்தின் தேவையும். சூப்பர். கவினுடைய அந்த படுகொலையை பத்தி வெரி குட். ஆமா, தலைவர் எழுதின புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் வணக்க சாமிக்கு போயிட்டாரு. அண்ணா என்ன சொல்லுங்க சொல்லிட்டு திரும்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன். அவர் வந்து ஒரு வேலையில இருக்காரு, ஒரு கார் டிரைவரா இருக்காரு. அவர் ஒரு 60 சிறப்பு. இப்ப நீங்க பேசுறத வந்து அப்படியே லைவா நாங்க வந்து யூடியூப்ல போடுறோம், எல்லாரும் பார்ப்பாங்க. நிச்சயமாக அந்த தோழர் வந்து இதை கவனிப்பாரு. அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, உங்களுக்கு தொடர்ந்து நீங்க ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருந்தாலும் தொடர்ந்து வந்து நீங்க மக்களுக்கான கருத்துக்களை பதிவு பண்றீங்க, ரெக்கார்ட் பண்றீங்க. அதே நேரத்தில் நம்ம அமைச்சர் வந்து அந்த ஊருக்கு பஸ்ஸை ஏற்பாடு பண்ண அது ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு. ஆனா அதை விட வந்து அந்த நம்ம ஊர்ல வந்து அதிக நிலங்களை கொண்ட மக்கள் வந்து நம்ம மக்கள் தான். அந்த மக்களுக்கு வந்து பணத்தை கொடுத்துட்டு நிலத்தை ஃபுல்லா பிடிக்கிட்டானுங்க. ஆனா ஒண்ணு கூடமே அவனுங்க பேர்ல மாத்தல. இன்னமும் நம்ம ஆளுங்க பேர்ல தான் இருக்கு அந்த பட்டாலாம். அதுக்கு ஒரு வழியை பலி கொடுக்க சொல்லுங்க. என் பிள்ளைக்கு இப்ப கை போயிடுச்சு, கை இல்லாம படிக்கிற பிள்ளைக்கு வந்து கை போயிடுச்சு, அதுக்குள்ள வந்து கலெக்டர் ஆகணும் ஆசை. அந்த பிள்ளைகளுக்கு வந்து வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது. அதுக்கு என்ன பண்றது? அந்த சின்னத்தனமான ஊரே இல்லைன்னா இப்போ அந்த திருநெல்வேலி மாவட்டத்துல இல்ல, அந்த ஊர் விட்டு வெளியூர் போயிட்டான். நம்ம மனசுலாம் ரொம்ப நடுங்குப்பா, எதுவும் தெரியல, எனக்கு ஒண்ணா நீதான் வருவேன், இந்த வண்டியை பார்த்தோன்னே எனக்கு கண் கலங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி துட்டு கும்பிட்டாங்க. சரி, அந்த பெருமை எல்லாம் எழுச்சி தமிழர் சாரும். இப்ப வந்து இதை வந்து நீ ஆட்டோல வந்து தலைவர் படத்தை போட்டு சென்னை பூரா ஓட்டுறதுனால அது பெருமை உனக்கும் சேரும்.
தொடர்ந்து அவருடைய புத்தகத்தை வர படிக்கிற. ஆக மொத்தம் உனக்கு நல்ல வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்களா தம்பி? நன்றி நன்றி நன்றி. தலைவர் வந்து அந்த சங்கத்தம்மன் வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க 3 மாசம் அப்படின்னா அது ஏதோ சொல்லிட்டாராம் என்ன தப்பா சொல்லிட்டாரு. ஒன்னும் தப்பாலாம் சொல்லல. திமுக ஒருத்தர் இருக்காரு, அவர் பேரை சொல்லி ஏதோ பேசிட்டாராம். தலைவர் சஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அண்ணா வந்துருவாங்கல்ல, குறை வந்தா போதும் அப்படின்னு சொன்னாருங்க. சரி, அது ஒன்றும் பிரச்சனை. நம்ம தலைவர் வந்து இடைநீக்கத்தை ரத்து பண்ணிடுவாரு. அதெல்லாம் நீங்க இருக்கிறீங்களா, அப்புறம் என்ன கவலை. ரொம்ப நன்றி 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 நன்றி. இப்போ அந்த தம்பிகிட்ட நம்ம பேசிட்டோம். பாக்யராஜ் அவர் பேர். ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ, சாதாரணம் இல்லை, ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடியவர். ஆனால் அவர் தொடர்ந்து நல்ல கருத்துக்களை பதிவு சென்றவர். அவர் யதார்த்தமாக சந்திச்சுட்டு அதை பேசி பதிவு பண்ணியிருக்கிறாரு. நான் மீண்டும் ஒரு முறை உங்கள் ஃபயர் தானே அது ஃபயர் யூடியூப் மூலமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இருவருக்குமே. அந்த இடத்துல தலைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இப்போ தலைவர் வந்து இப்போ இடைநீக்கம் செய்த பிறகுதான் இப்போ நம்ம ஒரு பேசும் பொருளாக இருக்கிறோம். நம்மளை யாரும் நம்மளை தவிர நம்ம யாருக்குமே தெரியாது. கரெக்டாக இப்போ எங்கே போனாலுமே எல்லாருமே மாற்று சமூகமே. இப்போ என்னோட வேலை பார்த்து துபாயில் வேலை பார்த்த நண்பர்கள்லாம் ஃபோன் பண்ணுறாங்க. சரி, என்ன உங்களை வந்து இப்படி இடைநீக்கம் பண்ணிட்டாங்க 2001 நீங்கள் அவரெல்லாம் பிராமணர். அவர் பேர் வந்து இன்ஜினியர் முரளி, பேர் சொல்கிறவனு தவறு இல்லை. சரி, அவர் ஃபோன் பண்ணி ரொம்ப எனக்கு வருத்தப்பட்டார். அவர் பெரிய இன்ஜினியர், நாங்கள் இருக்கிற காலத்திலேயே கன்சல்டன்ட்ல பெரிய ஆர்ச் குரூப் அப்படின்னு பெரிய கன்சல்டன்ட். அவர் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி நான் அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னங்க நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, எப்படி நம்பர் எடுத்தீங்களா? நாங்கள் எங்கே வாங்கி எடுத்துட்டேன், என்ன உங்களை இப்படி இடைநீக்கம் செஞ்சுட்டாங்க. 2001 எங்களெல்லாம் நீங்கள் கட்சி கொண்டு வந்தீங்க. 2007 தான் வேளச்சேரி தீர்மானம். சரி. ஆனால் 2001 வேளச்சேரி தீர்மானம் என்பது என்னவென்றால் அனைத்து சாதியினரும் அனைத்து மதத்தினரும் கட்சியில் வந்து சேரலாம். ஒரு காலத்தில் இது வந்து வெறும் தலித் கட்சியாக இருந்துச்சு அப்படின்னு மாற்றுறாரு. அந்த வேளச்சேரி தீர்மானத்திற்கு பிறகுதான் யார் வர்றா, ஆனூர் ஷானவாஸ் அவர்கள் வருகிறார்கள், SS பாலாஜி வருகிறார், கலைக்கூட்டு உதயம் வருகிறார், இப்படி பல பேர் வந்தாங்க. ஆனால் நான் சொல்றது 2001, 2002, 2003, 2005 பல நான் தலித்துகளை நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். ஏன் பிராமணர்களே தலைவருடைய கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கி பண்ண சுரேமார் இன்ஜினியர் முறையில் அவர் தப்பா எடுக்க மாட்டார். அவர் ஒரு பிராமணர் தான். அது எந்த ஒரு திருச்சி. சரி. ஆனாலும் அவர் ஏழைகளுக்கு ரொம்ப உதவுவார், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார். இப்போ நானே வந்து அப்போ அவரெல்லாம் கன்சல்டன்ட் இன்ஜினியர், நான் கான்ட்ராக்ட் இன்ஜினியர். நான் போன காலகட்டத்தில் எனக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணார். ஓகே. அந்த எப்படி அந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷன் பண்ணணும், என்ன பண்ணு ஏது பண்ணணும்னு இப்போ கூட அவர் சொன்னார். பிரதர் உடனே நீங்கள் பரப்பிட்டு வாங்க, உங்களுக்கு இப்போ நான் இங்கே ஒரு பெரிய கம்பெனி ஏற்பாடு பண்ணிடுறேன், சம்பளம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 35,000 40,000 இப்போ வாங்கி தரலாம் திராம்ஸில். அது இந்திய காசுக்கு இருந்தாலும் 7-8 லட்சம் வரும். நான் சொல்கிறேன், நீ என்னங்க நீ வந்துட்டு திருப்பி நம்ம அங்கே வந்தால் நல்லா இருக்காது, பார்ப்போம், நம்ம இங்கேருந்தே பார்ப்போம், இல்லை நானே தலைவர்கிட்ட பேசுகிறேன். அந்த அளவுக்கு ஒரு தலைவர் இடைநீக்கம் செய்த பிறகுதான் இன்னைக்கு பல பேர் பேசுகிறாங்க. இன்னும் பல நண்பர்கள், நம்ம எல்லா மற்ற பேரை நம்ம சொல்ல முடியாது. என்னோட கல்லூரியில் படித்த மாணவர்கள்லாம் எனக்கு பேசினாங்க. அதுக்கு முன்னாடி அவ்வளோ ஒன்றும் டச் இல்லை, தொடர்ந்து டச் அந்து போயிடுச்சு இல்லை, நம்ம வாட்டி துபாய் விட்டு இங்கே வந்துட்டான். ஆனால் இப்போ அவங்களாம் பேசுகிற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு வகையில் வந்து நம்மளை உயர்த்திருக்கிறார் என்று தான் நான் கருதுகிறேன், எண்ணுகிறேன். அந்த வகையில் தலைவருக்கு மீண்டும் ஒரு முறை என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் அதிவிரைவில் வந்து இடைநீக்கத்தை ரத்து செய்வார் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ வந்து இது வரப்போகுது, மாநாடு வரப்போகுது, தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. ஆக்சுவலாக ஆகஸ்ட் 17 என்பது தலைவருடைய பிறந்த நாள். தமிழர் எழுச்சி நாள்னு நாங்கள் கொண்டாடுகிறோம், தொடர்ந்து கொண்டாடுகிறோம். நான் வெளிநாட்டில் இருந்தாலும் கூட இந்த பிறந்த நாள் கொண்டாடும் போது நாங்கள் இங்கேயே வருவோம். இல்லை நாங்கள் துபாயில் இருக்கும்போது துபாயிலே கொண்டாடுவோம். பெரிய பெரிய அறிஞர் பெருமக்கள்லாம் அழைத்து பெரிய விழாக்கள்லாம் நாங்கள் எடுத்துருக்கிறோம். பல வரலாறுகள் எல்லாம் அதுக்கு இருக்குது. ஆனால் இன்னைக்கு வந்து இந்த அவருடைய பிறந்த நாள் வந்து இன்னைக்கு தமிழ் தேசிய எழுச்சி நாளாக மருவி இருக்கிறது. அப்போ அந்த நாளில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்பது நமது ஆசை. அப்போ தலைவர் நிச்சயமாக இதற்கான வழி செய்வார் என்று நான் நம்புகிறேன். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஒன்றும் கருத்தியல் ரீதியான முரணோ இல்லை கொள்கை ரீதியான முரணோ தலைவர்கிட்ட வந்து நம்ம மாறுபடலை. நம்ம சில நடைமுறை சிக்கலில் சில உள்ள பேசுகிற கருத்துக்களை வெளியே பேசிவிட்டாய், அது மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல வந்து அவர் நம்ம மேலே நடவடிக்கை எடுக்கலாம். அது தலைமைக்கான பண்பு. யாராக இருந்தாலும் தலைவர்கள் அதை செய்வார்கள். ஆனால் இப்போ நடவடிக்கை எடுத்து எனக்கு 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதை மீண்டும் தொடர்வது என்பது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. ஏன்னா பல பேர் ஃபோன் பண்ணுவேன், நான் அதை பெருசாக எடுக்கலை. பல பேர் என்னமோ இந்த கேத வீட்டில் கேட்பாங்களே, யாராவது இறந்துருந்து போயிட்டு அப்படின்னாலும், என்ன பிரதர் என்ன இப்படி பண்ணிட்டாங்க பிரதர், நானே நல்லாத்தாப்பா இருக்கிறேன், ஏன்ப்பா உங்களுக்கு என்னப்பா பிரச்சனைனா அவன் வந்து பார்க்க வர ஆரம்பிச்சிட்டாங்க, சாராசாரியாக வர்றாங்க. நீங்கள் வேற, நான் நிறைய பேர் வர வேணாலும் ஃபோன்லேயே நான் கட் பண்ணிட்டேன். ஆனால் நடவடிக்கை எடுத்த அன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டாங்க நம்ம நண்பர்கள். அப்போ தான் தெரியுது, ஓ இது ரொம்ப முக்கியமான மேட்ரு இருக்குது,
நம்ம ஒன்றும் இந்த பொறுப்பை வச்சுக்கிட்டு நான் எங்கேயும் போய் சொல்றது இல்லைங்க. நான் கட்சியோட இளைஞர் செயலர்னா யார்கிட்டையும் என்னன்னு சொல்றது இல்லை. நம்ம வேலை என்ன அதை மட்டும் நம்ம செய்வோம். துபாயில் கூட நான் வெளியிலே சொல்ல மாட்டேன், விடுதலை சிறுத்தை கட்சின்னு கூட சொன்னது நம்ம அவ்வளவா. மக்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை நம்ம செய்வோம் மறைமுகமாக. ஆனால் இன்னைக்கு இது வந்து இடைநிலை செய்த பிறகுதான் பல பேருக்கு தெரியுது. இப்போ தலைவர் நம்மளை வந்து நடவடிக்கை எடுத்தாரா இல்லை நம்மளை வளர்த்து விடுகிறாரா என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் தலைவர் வந்து பயங்கரமான அவருங்க. அவர் வந்து இப்போ வந்து நம்ம இப்போ இன்னைக்கு நிகழ்காலத்தை சிந்திப்போம், வேணுமா நாளை கூட சிந்திக்கலாம், இல்லை நாளாண்டை கூட சிந்திக்கலாம். ஆனால் அவர் அப்படி இல்லை. இன்னொரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்பது இப்பயே திட்டமிடுவார். இப்போ எங்கள் தலைவர் இன்னைக்கு செயல்படுறாரு பார்த்தீங்களா, அவர் செயல்பாடெல்லாம் இன்றைய செயல்பாடு இல்லை, இதெல்லாம் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே முடிவு பண்ணியிருப்பார். ஓகே, அவ்வளோ ஒரு நுட்பமாக செயல்படுறாரு. அது எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? இப்போ அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்களா, நம்ம ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பதற்கு, நல்லா நோட் பண்ணி, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பதற்கு, பிஜேபி எதிர்ப்பதற்கு ஏன் திமுகவும் டிவிக்கே கூட இணையலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாரு. ஆனால் நீங்கள் பாருங்க, வருங்காலத்தில் நடந்தாலும் நடக்கும், வருங்காலத்தில் நடந்தாலும் நடக்கும், நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு காலத்தில் கரெக்டாக சொன்னார், நான் இருக்கேன், நீங்கள் நல்லா நுட்பமாக கவனிச்சுன்னா தெரியும். என்ன சொன்னார்னா, ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய வேலை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு திராவிட கட்சியை ஒழிக்க பார்க்கிறார்கள். அந்த வகையில் அவர்கள் அதிமுகவை ஒழிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கிறார்கள். அதிமுக எந்த வகையிலும் ஒளிந்து விடக்கூடாது சொன்னாரா சொல்லையா? இன்னைக்கு அதிமுக நிலைமை என்ன? அப்பெல்லாம் சொல்லும்பொழுது பல பேர் எங்கள் தலைவர் நக்கல் பண்ணாங்க. என்னங்க அவ்வளோ பெரிய கட்சியை வந்து இப்படி உங்கள் தலைவர் சொல்கிறாரு, எம்ஜி ராமச்சந்திரன் உருவாக்கிய கட்சி, செல்வி ஜெயலலிதா அம்மையாரால் வளர்த்தப்பட்ட கட்சி, எடப்பாடியால் அது வந்து நாசம் பண்ணப்பட்ட கட்சி, இருந்தாலும் கூட நீங்கள் வந்து எப்படி இப்படி சொல்லலாம்? சும்மா ஜோக் அடிக்க நாசம் பண்ணல. அவரும் முதல்வராக இருந்தார், இன்னைக்கு கட்சியை கட்டமைப்பாக வச்சுருந்தார். ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சு? கட்சி சில்லுன்னு உடச்சு எல்லாம் எங்கள் டிவிக்கே போயிட்டு வர்றாங்களே. இப்போ திமுகவா டிவிகேவா அப்படின்னு இருந்தது, இன்னைக்கு டிவிகேவா திமுகவான்னு மாறி இருக்கு. இப்போ மையப்பொருள் யார் ஆயிருக்க? டிவிகே ஆயிருக்கு. ஆரம்ப காலத்தில் திமுகவா அதிமுக இருந்துச்சு. ஆமாம், இப்போ அதிமுகவே ரோல் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இதெல்லாம் எங்கள் தலைவர் ஆரம்பத்திலே சொன்னார், நுட்பமாக சொன்னார், தீர்க்க தரிசனமாக சொன்னார். ஏன் தேர்தல் வரைக்கும் முன்னாடி சொல்லலை? நல்லா யோசித்து பாருங்க. நான் எலெக்ஷன் நிற்க போகிறேன் காட்டு மன்னார் கோயிலில், ஏன்னு கேட்குறாங்க. ஒருவேளை தொங்கும் சட்ட சேவை வந்தாலும் வரலாம் சொன்னார்ல. இப்போ வந்துருச்சா வரலையா? வந்துருச்சு. அதுதான் சொல்லும்போது நம்ம நினச்ச என்ன அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. ஆனால் அவரால் அந்த கணிக்கிற அந்த பண்பு அவர்கிட்ட இருக்குது. ஓகே, அதை நிறையா முறை நானே பார்த்துருக்குறேன். அவரை வந்து இங்கே பாருங்க, அவர் வந்து ஒரு உண்மையிலே வந்து வாழும் புத்தரும் கூட நான் சரியான சொல்லுவேன். நம்ம அந்த அளவுக்கு சொல்ல தேவையில்ல. பட் உண்மையிலே ஒரு உயர்ந்த மனிதன் தான். நிறைய பேர் எனக்கு தெரிய தலைவரை எதிர்த்துருக்குறாங்க. அதெல்லாம் இப்போ சொன்னோம்னா அது சர்ச்சையாயிரும். எனக்கே தெரியும் நிறைய பேர் தலைவர் விமர்சனம் பண்ணுவாங்க, எதிர்ப்பாங்க. கொஞ்ச நாளுங்க பார்த்தா அவங்களே அழிஞ்சு போயிடுவாங்க. அதை நான் ஏன் சொல்லக்கூடாதுன்னா இதை மட்டும் சொல்கிறேன், ஸ்டேட்மெண்ட்டை மட்டும். யாருன்னு பேர் சொன்னோம்னா சிக்கலாக போயிடும். பல பேருங்க கட்சிக்கு நெருக்கடி கொடுப்பாங்க, தலைவருக்கு நெருக்கடியை கொடுப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட சண்டை கண்டா போட மாட்டார், சிரிச்சுக்கிட்டு. எனக்கு தெரியும் என் மேலே தான் கோபமாக நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு. அவங்களெல்லாம் நடவடிக்கை கூட இருக்குல்ல. நானே சொல்லியிருக்கேன், நடவடிக்கை எடுக்க மாட்டார். ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கப்பா, என்னை வந்து போட்டு விட்டு என்னை நசுக்கி விட்டு என்னை வெளியேற்றிருக்கீங்க. ஆனால் உங்கள்கிட்டலாம் அவர் கோவப்படல, ஜாலியாக தான் பேசியிருக்காரு. பல வரலாறு அப்படி இருக்கு பிரதர். சரி சார். வெறுப்பு உறுப்புலாம் என் கட்சிக்காரனுக்கு பூரா தெரியும். இப்போ எனக்கு தெரியும், நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு கூட தெரியாது. கட்சிக்காரன் பூரா புரியுது, உண்மைதாங்க சங்கத்தமிழ்னு சொல்கிறேன். நான் ஆரம்பத்திலேருந்து பார்த்துருக்குறேன். அப்படியே எனக்கு பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்கிறேன். அது சொன்னோம்னு வச்சுங்களேன், அப்படியே திகைத்திருவீங்க நீங்களாம். அவங்களுக்கு வந்து கூப்பிட்டு கூட சத்தம் போட மாட்டாருங்க. எனக்கு தெரிய இந்த கட்சியில் நிகழ்காலத்தில் முன்னாடி எப்படி இருந்தில்ல, சத்தம் போடுறது என்னை மட்டும்தாங்க. நிறைய முறை சத்தம் போட்டுக்காருனே. நான் சும்மா அதுக்காக மறைச்சலாம் பேசக்கூடாது. என்னப்பா உனக்கு திமுகவை அடிக்கிறதே உன் வேலையாக இருக்குது, கூட்டணி உடைக்காம ஒரு நாள் சொன்ன, திமுக கூட்டணி உடைக்காம விட மாட்டவருக்கு அப்படின்னாரு. வர வாங்கி வந்திருக்காலும் கேட்டார். அப்போ நான் விவாதம்லாம் பண்ணியிருக்கிறேன் அவர்கிட்ட. என் கருத்தை நான் எடுத்து வைப்பேன், பேச விடுவாருங்க. சரி சார். அவரெல்லாம் சொல்கிற 100க்கு 100 உண்மை. சங்கத்தமிழ் பல முறை வந்து நான் தண்டிச்சிருக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறாருல, உண்மைதான். அதெல்லாம் நிறைய பேருக்கு வெளியில் இருக்க தெரியாது. அதுக்கு நான் எவிடன்ஸாக ஆளை சொல்ல முடியும், யார் யார் என் பக்கத்தில் இருந்தாங்கன்னு. ஆனால் நான் அதை மீறியும் கூட ஏன் செயல்பட்டேன்னா, நான் அவருடைய பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவன் இல்லை. அப்போ சிலபஸை தூக்குங்க, சிலபஸ் வேற புது சிலபஸை வச்சிங்கன்னா நான் மாற்றி பேச முடியும். ஏற்கனவே நீங்கள் சிலபஸை கொடுத்துட்டீங்க, உங்கள் புக்கை பூரா படித்து மண்டையில் ஏற்றியாச்சு. அப்போ திடீர்னு மாற்றி பேச முடியாதுல்ல. ஆமாம், உங்களுக்கு புரியுதா? நல்ல விதையை விதைச்சிங்கன்னா நல்ல மரம் தானே முளைக்கும். இந்த அம்பேத்கர் சொன்னது நான் சொல்லலை. ஒரு விஷச்செடியை விதையை போட்டிங்கன்னா விஷந்தே வளரும். ஆனால் நீ ஒரு நல்ல செடியை விதைச்சேன்னா நல்ல மரம் தானே வளரும், நல்ல காய்கள் தானே கொடுக்கும்.
அது மாதிரி உங்க பல்கலைக்கழகத்தில் நல்ல பல்கலைக்கழகத்தில் நல்ல புத்தகம் படிச்சிருக்கிறேன், அமைப்பாய்த்துவம் புத்தகத்தை படிச்சிருக்கிறேன், புரட்சி அம்பேத்கர் கோட்பாடுல படிச்சிருக்கிறேன். அதனால அநீதி வரும்போது தட்டி கேட்கிறேன். நீங்க தானே சொன்னீங்க அடக்குமுறை, ஆதிக்கம், சுரண்டல் எந்த வகையில் வந்தாலும் நாம் எதிர்த்து நிற்க வேண்டும், நமது கருத்துரிமையை சொல்ல வேண்டும், எந்த கொம்பனாக இருந்தாலும் பயப்பட வேண்டாம் சொல்லி கொடுத்ததே அவர் தானே. அந்த விருது வழங்கும் விழால கூட சொல்லியிருந்தாரு, எதிர்த்து கேள்வி கேட்கறவங்க தான் என்னோட தம்பிகள்னு கூட சொல்லியிருந்தாரு சார். அப்புறம் அதெல்லாம் வந்து அவர் வந்து இப்ப என்னை இடைநீக்க செஞ்சுட்டு ரொம்ப மன உளைச்சல் இருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். செய்தி வந்துச்சு, அதை நம்ம சொல்லக்கூடாது, என்னடா அப்படி நம்ம எடுத்து விட்டோமே அப்படின்ற மாதிரி. நானும் சொல்றேனே, என்னை எடுத்தார்ல 3 நாள் அமைதியா இருந்தேன், 1 2 3 நாள் அமைதியா இருந்தேன். நானும் அவர் தம்பி தானே, இப்போ எனக்கும் அது இருக்கும்ல. 3 நாள் அமைதியா இருந்தேன். 4ஆவது நாள் நான் பேசினேன். பேசி முடிச்சுன்னா பொது மன்னிப்பே கேட்டேன். நல்லா கேட்டுக்கிறீங்க, பொது மன்னிப்பே கேட்டேன். ஒருவேளை எங்கள் தலைவர் மனசு நொந்திருந்தால் எனக்கு மன்னிச்சிருங்க தலைவா அப்படின்னு சொன்னேன். நீ போட்டு பாருங்க வேணுமா. அடுத்து நான் வந்து தலைவர் அடுத்து 2 நாள் கழிச்சு அவருக்கு நான் ஃபோன் பண்ணிட்டேன். நடவடிக்கை எடுத்தவர்கிட்ட எப்படி பேசுறாரு, நேராக போனேன், ஏர்போர்ட்டில் சந்திச்சேன், சிரிச்சு தான் பேசினார். நான் வந்து பேப்பரை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், முறையாக கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க அப்பாவுடைய போட்டேன்னா அவங்க அப்பா ரொம்ப வந்து மதிப்பார். அப்பானா வேறு அப்பா மட்டும் பார்க்க மாட்டார், அவர் தான் அவருடைய உண்மையான குருவை நினைப்பார். சரி, தந்தை அவரே சொல்லுவார், எங்கள் அப்பா எனக்கு வெறும் அப்பா மட்டுமல்ல, எனக்கு அவர் ஒரு குரு, பல வரலாற்றுகளை எனக்கு சொல்லி கொடுத்தவர்னு சொல்லுவார். ஆனால் அவங்க அப்பாவுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துட்டோம். கொடுத்து முடிச்ச பிறகு ஏப்பா கொடுக்குறேன்னு கேட்டார் என்கிட்ட. ஏப்பா நீ தான் வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பிட்டேன், டெல்லியில் படிச்சிட்டேன் அப்படின்னாரு. இருந்தாலும் அண்ணே பாருங்கண்ணே, ஒரு எவிடன்ஸ் வேணும்ல அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு வந்தாச்சு. அதுக்கடுத்து 3 நாள் கழிச்சு என்ன சொன்னார், உங்க இடைநீக்கத்தை ரத்து பண்ணிடுறேன்ப்பா, அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனால் திடீரென்று அமைதியாகி விட்டார். ரத்து பண்ணிடுறேன்னே சொன்னாரா சார்? சொல்லிட்டாருங்க, ரெக்கார்டு இருக்குங்க, வெயிட் பண்ணுங்க 2 days அப்படின்னு. அதுக்கு இடையில யார் அந்த புண்ணியவான்னு எனக்கு தெரியல, இல்லை யார் அந்த கருப்பாடுன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு கருப்பாடு, சில பேர் கேட்குற யார் அந்த கருப்பாடு சொல்லுங்க அப்புறம், அதெல்லாம் இல்லை, யாரோ ஒரு கருப்பாடு என்னை வந்து இப்படி போட்டு விட்டுருச்சு. ரைட்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் மனசு நொந்துதான் இருப்பார். நீ சொன்ன மாதிரி அதுதான் வந்து அவர் வந்து விருது வழங்குனால என்ன சொல்றாரு, கேள்வி கேட்குற தம்பி தானே எனக்கு பிடிக்கும், ஆமாம் பிஜேபியில் கூட்டணி வச்சா கூட வைங்க பிரச்சனை இல்லை, ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு பதவி கொடுங்க. நான் அப்படிலாம் கேட்கலாங்க. நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி எல்லாருமே அப்படித்தான். ஒரு சில பேரை தவிர விடுதலை சிறுத்தைகள் மாதிரி தொண்டர்கள் உலகத்தில் எந்த கட்சியும் இருக்க மாட்டேன். சரி, எங்களை மாதிரி பொறுப்பாளரை விடுங்க, தொண்டர்கள் அவ்வளவுக்கு நேர்மையானவர்கள், போராளிகள். ஒவ்வொருத்தருமே தான் சொந்த காசை, தனது உழைப்பை, ஏன் தன் நகைகளை விற்று, வீட்டு நகைகளை விற்று, மனைவியோடைய தாலியை விற்று, நிறைய ரெக்கார்டு பேர் சொல்ல முடியுது யாருன்னு. வீட்டில் வந்து கஷ்டப்படுவேன், வீட்டில் சோத்து கூட வழி இருக்காது. ஆனால் தலைவர் வந்துட்டாருன்னே வால் போஸ்டர், கட் அவுட் என்ன வச்ச பல வரலாறு இருக்குங்க. ஒருத்தரா 2ஆ இன்னைக்கு தலைவர் இப்போ தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அறிவிச்சிட்டார்ல, அப்படியே குதிச்சுருவாங்க. இதான் உண்மையான, அதாவது போர்ப்படைக்கு செல்லக்கூடிய தொண்டர்கள், இராணுவ வீரர்களை போல ஒவ்வொருத்தரும் செயல்படுறாங்க. அப்போ அந்த வகையில் இப்போ இந்த தம்பி ஆட்டோ ஓட்டுற தம்பி தான், அவர் பாருங்க எங்கேயோ பேசியிருக்கிறாரு, அவர் நமக்கு வந்து ஆதரவு தெரிவித்திருக்கிறாரு. அப்போ இது மாதிரி நிறைய பேர், பல பேர் ஃபோனு, நம்மளால் ஃபோன் அட்டன் பண்ண முடியல, ஃபோன் பண்ணி எங்கள் தலைவர் வந்து எடுத்த நடவடிக்கையிலேயே இதுக்கு தான் வந்து எதிர்ப்பு, வேற எந்த நடவடிக்கை எடுத்தாலும் ஆதரிப்பாங்க. இப்போ கூட பேசுகிறாங்க, நீ போய் தலைவரை பாருங்கன்றாங்க. நான் வந்து சொல்லிட்டேன், பேசிட்டேன், இனி எதுக்கு தலைவரை பார்க்கணும், தலைவர் இன்னொன்று சொன்னார்ன்ட்டு நான் இப்போ சொல்கிறேன். அன்னைக்கு நான் கொடுக்குறேன்ல அவங்க அப்பாவுக்கு முன்னாடி காலைல வாப்பாடுறாரு. நான் தான் சொன்னேன், அண்ணன் அது எப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது, காலைல வந்தால் தப்பா எடுப்பாங்களே அப்படின்னு. அப்போ சில பேர் நம்ப மாட்டுறாங்க, வேற வந்து உண்மையிலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா, எப்படி ஒரு நடவடிக்கை எடுப்பார் தலைவர். இப்போ நான் பேசுனேன்ல பிரதர், உண்மையை சொல்கிறேன், நான் பேசுனேன்ல பேச்சுக்க, நிறைய பேச்சு நான் பேசினேன், திமுக எதிர்த்து பேசினா, சில கருப்பாடுகளை பற்றி பேசினேன், இது எல்லாமே தலைவர் சொல்லி தான் பேசுகிறாரு சங்கத்தமிழே அப்படின்ற மாதிரி பரவலாக இருக்குது. அப்படிலாம் இல்லை, தலைவருடைய சிலபஸை தான் படித்து பேசுகிறான். தலைவர் இப்படி ஓவராலுக்காக சொல்லிட்டு இருப்பாருங்க, தம்பி நீ செய்ப்பா நீ செய்ப்பா. அவர் எந்த காலத்துலையும் யாருக்கும் சொல்ல மாட்டார், எனக்கு தெரியுமில்ல, இதை பேசு இதை பேசக்கூடாதுன்னு இந்த காலம் சொன்னதில்லை. நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டாலும் மேடையில் தான் பதில் சொல்லுவார். நான் காரில் போகும்போது ஏதாவது கேள்வி வைக்கணும்னு வச்சுங்களேன், அப்பயே சொல்ல மாட்டார், நேராக போய் மேடையில் ஏறி கரெக்டாக ஒரு நான் வரும், மேடையில் தான் என்ன சொல்லுவார், அதற்கான விளக்கமே கொடுப்பாரு. அப்போ காரில் நீங்கள் கேட்கும்போது அது அமைதியாக அப்படியே கடந்து அமைதியாக போயிடுவாருங்க, தூங்குற மாதிரி தூங்குவாருங்க. நம்ம திடீர்னு பார்த்தா மேடையில் ஏறி அதுக்கு விளக்கம் கொடுத்துருப்பாரு. ஆக மொத்தம் இப்படிப்பட்ட உறவு தான் எனக்கும் அவருக்கு இருக்கிற உறவு. தலைவன் தொண்டன் உறவை வந்து இந்த கருப்பாடுகளை வந்து கலங்கப்படுத்தலாம், ஆனால் அண்ணன் தம்பி உறவை நீ என்ன பண்ண முடியும்,
ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. அப்போ என்னையே நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணேன், ஏய் இடைநீக்க நீக்கிட்டாரு, இப்போயாவது வாய மூடிட்டு கொஞ்சம் இருக்கிறியா அப்படின்னு கொஞ்சம் நல்ல நன்மதிப்பு உள்ளவர்கள் என் மேலே. சரி. தலைவர் நல்லா வரணும் கட்சி விரும்புகிறவங்க. வாய மூடி இருக்கிறேன், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கான வாய் என்ன, எனக்கான வர வாங்கிட்ட வந்தேன். அநீதி நடக்குது இல்லை, எனக்கே நடக்குது இல்லை. என்ன குற்றம் என்ன செய்தேன் குற்றவனே சொல்லு பதில. மதுரையில் வந்து அன்னைக்கு வந்து கண்ணகி வந்து கேட்டுச்சுல, குற்றம் என்ன செய்தேன் குற்றவனேன்னு. அப்போ அந்த நீதி அந்த மன்னனே வந்து ஐயோ தவறு செய்து விட்டேனார்ல. ஆமாம். நாங்கள் மதுரைக்காரங்க, மதுரையில் வந்து அந்த அம்மா கேட்டதுக்கு அங்கே நீதி கிடைச்சிச்சு. கிடைக்காம போன நீதியை பிரபஞ்சம் கொடுக்க வச்சுச்சு. நான் ஏற்கனவே மதுரைக்காரங்க, அப்போ நாங்கள் என்ன தப்பு செய்தோம்? தப்பு எனக்கு தெரிய செய்யலைங்க, எனக்கு தெரியுமே மனச்சாச்சு. தப்பு செஞ்சிருந்தா நேராக போய் மன்னிப்பு கடிதம் கொடுத்துருப்பேன்ல. நான் மன்னிப்பு கடிதம் கொடுக்கல, உங்களோட சொல்றதுக்கு 4 பக்கம் கொடுத்துருக்கிறேன், விளக்கம் கேட்டிருக்கிறேன். நானே எதற்காக என்ன நீங்க நடவடிக்கை எடுத்தீர்கள், நீங்க 10 பாயிண்ட் கொடுத்துருக்கீங்க, 10 பாயிண்ட் நான் கேட்டிருக்கிறேன். சரி. அதனால தலைவர் கூட ஒரு கோபத்தில் கூட இருக்கலாம், வந்து அப்பாலஜி லெட்டர்ல கொடுத்துருக்கணும். அப்பாலஜி கொடுக்காம வந்து இது நான் கூட மன்னிப்பு ஏன் கேட்கிறேன், தலைவர் மனசு நோய் இருந்தால் நான் இப்ப கூட கடிதம் கொடுக்க தயார். ஆனா மற்றவனுக்காலாம் கொடுக்க முடியாது, இந்த ஜென்மத்தை நடக்காது, கனவுலாம் காண தேவையில்லை. இதே தலைவர் கூப்பிட்டு பாப்பா ஒரு அண்டர்டேக்கிங் லெட்டர் கொடு, இனிமேல் அப்படிலாம் பேச மாட்டேன் பொது தளத்தில், நான் கொடுக்க தயாராக இருக்கிறேனே. சரி சார். எனக்கு என்ன பிரச்சனையா? ஆனால் இந்த கருப்பாடுகளுக்கு கொடுக்க முடியாது. இப்போ நீங்கள் எல்லா சேனல்லையுமே இந்த கருப்பாடுன்னு பேசிட்டே இருக்கீங்க சார். யார் தான் அந்த கருப்பாடு, அதை எப்போ நீங்கள் வெளியே சொல்லுவீங்க? நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, பிரதர் யார் அந்த கருப்பாடு?